ஸ்ரீ குருபியோ நமக. அனுந்த தினமும் ஆனந்தத்தை தேடும் அன்பார்ந்த நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மார்கழி சுவாதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய நாளாக இருப்பதால் திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரர்கள் அருகிலுள்ள கருமாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு நாகர் அமைந்திருந்தால் நாகருக்கு 7 தீபம் ஏற்றி 27 முறை வலம் வந்து நாகரிடம் உங்களுடைய கோரிக்கையை வைத்தால் இன்று நிச்சயம் வெற்றி பெற முடியும். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. ஆகையால் இந்த நாளை உங்களுடைய நாளாக அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்றைய நாள் அதிக கவனத்துடன் செயல்பட்டு வெற்றியை சூடுங்கள். பங்கு சந்தை, வருவாய், பொன் பொருள் சேர்க்கை, புதிய ஆபரணங்கள் சேர்க்கை ஆகிய இன்று அமையக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ந்தும் செல்வம் சேர்வும் பெற்றோர்களுடன் அன்போடு இருக்கவும் இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளது. ஆனந்தத்தை தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் கடினமாக இருந்துள்ளது. எல்லா செயல்களிலும் கவனம் தேவை. அவ்வாறு செயல்பட்டால் மிகவும் இந்த நாளை சுலபமாக செயல்படுத்த முடியும். மிருகசீரிஷம், இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக உள்ளது. மிகுந்த சிந்தனையோடு ஆழ்ந்த மனநிலையோடு இன்றைய நாளில் செயல்பட்டால் வெற்றி காணலாம். எல்லாருடன் அன்போடு பழகினால் வெற்றி சுலபமாக அமையும். வருவாய் பெருகும், லாபம் அதிகரிக்கும். புதிய செயல்களில் அதிக கவனம் செலுத்தினால் புதிய வருவாயை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமையும். மிதுனம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் கடினமான நாளாக அமைந்துள்ளது. ஆகையால் அலைச்சல் அதிகரிக்கும். பொறுமையுடன் இன்று செயல்படுங்கள், வெற்றியை காணுங்கள். புனர்பூசம், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக அமைந்துள்ளது. அருகில் உள்ள குபேரன் கோயிலுக்கு சென்று உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள். அதிக லாபம் தரக்கூடிய தொழில்கள் அமையும். மிகுந்த முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் எதிலும் ஈடுபட்டு வெற்றி காணுங்கள். கடகம், பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று கடல் தாண்டி அதிக வருவாய் பெறக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆகையால் கடல் சார்ந்த சம்பந்தப்பட்டவர்களும் கடல் தாண்டி உள்ளவர்களிடம் உங்கள் தொடர்பு கொண்டு வருவாயை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆயில்யம், இன்று சுமாராக உள்ளதால் அதே கவனம் தேவை. கடின உழைப்பு தேவை. அதிக முயற்சிகளில் ஈடுபட்டால் அலைச்சலின்றி வெற்றி காண முடியும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. ஆனந்தம் தரக்கூடிய நாள். அனைவரிடம் அன்பாக பழகுவீர்கள். எதிலும் வெற்றி மிக சுலபமாக பெறுவீர்கள். எல்லோரிடமும் உங்களுடைய செயல்கள் தான் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் எல்லோரிடம் அன்பாக பழகுங்கள், வெற்றியை காணுங்கள். கன்னி, அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் சுமாராக அமைந்துள்ளதால் கடின உழைப்புடன் இன்று நாளை செயல்படுத்துங்கள். சித்திரை, இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. எல்லாவற்றிலும் கூடி செயல்பட்டு வெற்றி காணுங்கள். எல்லா செல்வங்களை பெற இன்று நாள் மிகவும் உங்களுடைய நாளாக அமைந்துள்ளதால் செயல்பாடுகளை அதிக கவனம் செலுத்தி செயல்களில் மிகவும் தீவிரம் காட்டுங்கள். துலாம், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று எல்லா செயல்பாடுகளிலும் அதிக கவனம் செலுத்தி அக்கறையுடன் செயல்பட்டால் இன்று நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளலாம். விசாகம், இன்று நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. ஆகையால் விரைந்து செயல்படுங்கள். மற்றவர்களுக்கு அதிக இடம் கொடுக்காமல் உங்களுடைய கவனத்தை செலுத்தி இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் ஆனந்தம் தரக்கூடியதாகவும் ஆபரணங்கள் சேரக்கூடியதாகவும் மற்றவர்களுடன் மிகுந்த ஈடுபாடு தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. விருச்சிகம், அனுஷம், இன்று ஆனந்தம் தரக்கூடிய நாளாக உள்ளதால் ஆறுபடை முருகனை வணங்கி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எளிதில் தரக்கூடிய எல்லா வல்ல முருகன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பெற்று செல்வத்தை தருவார். கேட்டை, இன்று நாள் மிகவும் சிரமமாக அமைந்துள்ளது. ஆகையால் செயல்பாடுகளை மிக அக்கறையுடனும் கவனத்துடன் செயல்படுத்துங்கள். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ஆனந்தமான நாளாக அமைந்துள்ளது. எல்லோரும் உங்களை உற்று நோக்குவார்கள். ஆகையால் மிகுந்த கவனத்துடன் இன்றைய நாளில் அதிக வெற்றியை காண எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி உங்களுடைய செயல்பாடுகளில் மிகுந்த அக்கறை செலுத்துங்கள். வருவாய் பெருகும், லாபம் பெருகும். பங்கு சந்தைகளில் அதிக முதலீடு பெருகும். தங்கம், வெள்ளி மற்றும் பழைய புதிய ஆபரணங்களையும் ஆடைகளையும் வாங்குவீர்கள். ஆனந்தம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் வெற்றி பெறுங்கள். மகரம்,
திருவோண நட்சத்திரக்காரர்கள் திரும்பும் முனையெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக உள்ளதால் மிக கவனத்தோடு எல்லா செயல்களிலும் அதே கண்ணும் கருத்துமாக அதில் ஈடுபடுங்கள், வெற்றியை காணுங்கள். கும்பம், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்று அதிக லாபம் தரக்கூடியவையாக அமைந்துள்ளது. அதிக அக்கறையுடன் செயல்பட்டால் ஆபரணங்கள் சேர்க்கை, வருவாய் பெருக்குதல், புதிய தொழில்கள் ஏற்படுத்துதல், புதிய வேலைவாய்ப்பு அமையும். சதயம், இன்று நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் அதிக கவனத்துடன் இன்றைய நாளில் செயல்படுத்துங்கள். மீனம், பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக அமைந்துள்ளது. ஆகையால் ஆனந்தத்தை தேட எல்லா வெள்ள இறைவனை வணங்கி எல்லா செயல்பாடுகளிலும் ஈடுபடுங்கள், வெற்றியை சூடுங்கள். வருவாய் பெருக்கவும், லாபம் அதிகரிக்கவும், செய்தொழில்களில் முதலீடுகள் ஏற்படுத்தவும் இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளது. ரேவதி, இன்று நாள் மிகவும் சிரமமாக உள்ளதால் எல்லா செயல்களிலும் அக்கறையுடன் செயல்படுங்கள். சிரமத்தை தவிர்க்க கவனம் தேவை.